Hi friends, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீட் லெசனோட கன்க்ளூஷன் கிளாஸ் தான். சோ பார்ட் 2 பார்க்க போறோம். சோ லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா ஹீட்னா என்ன, வெப்பம்னா என்ன, டெம்பரேச்சர் வெப்பநிலைனா என்ன, சோ ஹீட்டோட யூனிட் என்ன, டெம்பரேச்சரோட யூனிட்ஸ்னா என்னென்ன, அதுக்கப்புறம் வந்து ஹீட் எப்படி மெஷர் பண்றோம், அல்லது எந்த இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம். ஹீட்னு பாத்தீங்கன்னா கலோரிமீட்டர், டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா தெர்மோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். சோ அது இல்லாம அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னா என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா என்ன, அனலிட்டிக் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட மாஸ், ஒரு ஆப்ஜெக்ட்டோட மாஸ் நிறை, அது வந்து நம்ம 1 kg அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பொருளுக்கு தனிப்பட்ட வெப்பநிலை இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு வெப்பநிலை இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஓன் டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா? அதோட டெம்பரேச்சர்ல இருந்து 1 Kelvin இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா எவ்வளவு ஹீட் எனர்ஜி கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? அந்த ஹீட் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஒரு பொருள் 1 kg இருக்கு, அந்த kgக்கு நீங்க வெளிப்புறத்துல இருந்து ஒரு வெப்ப ஆற்றலை கொடுக்க போறீங்க. நீங்க எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றல் கொடுக்கறதுனால அதனோட சொந்த வெப்பநிலையில இருந்து அது 1 Kelvin இன்க்ரீஸ் ஆக போதோ அந்த வெப்பத்தின் அளவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு மாஸ், இந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் நிறை வந்து 1 kg எடுத்துக்கலாம். சோ எக்ஸ்டர்னலா என்ன பண்ண போறீங்க, ஹீட் கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? எக்ஸ்டர்னலா என்ன கொடுக்க போறீங்க, ஹீட் வெப்பம் கொடுக்க போறீங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு இதோட டெம்பரேச்சர் T நமக்கு ஒரு 10 Kelvin வெச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க எவ்வளவு ஹீட் எனர்ஜி கொடுக்க போறீங்க, அப்போ இந்த டெம்பரேச்சர் 10 ல இருந்து என்னவா மாற போகுது, +1 ஆ மாறி 11 Kelvin இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ 10 ல இருந்து 11 ஆ மாறதுக்கு நீங்க எவ்வளவு வெப்பம் கொடுக்க போறீங்களோ அந்த வெப்பத்தோட அளவு தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டியோட யூனிட், ஓகேங்களா, சோ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டியோட யூனிட் தன் வெப்ப ஏற்புத்திறனோட அலகு என்ன அப்படின்னு கேட்கலாம். சோ அலகுன்றது மட்டுமே ஒரு எக்ஸாம்ல क्वेश्चनா கேட்டிருக்காங்க. சோ இந்த யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூல், kg இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். ஓகேங்களா? ஜூல், கெல்வின் பிளஸ் kg இன்வர்ஸ். ஓகேங்களா? சோ kg இன்வர்ஸ் அல்லது கெல்வின் இன்வர்ஸ்னா எடுக்கலாம், இல்ல கெல்வின் இன்வர்ஸ் kg இன்வர்ஸ்னு மாத்தி எடுக்கலாம். ஓகேங்களா? இது வேற என்ன யூனிட் சொல்வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கெல்வின் பதிலா நாம வந்து என்ன போடலாம், டிகிரி செல்சியஸும் போடலாம். ஓகேங்களா? சோ கெல்வின் பதிலா நீங்க டிகிரி செல்சியஸும் போடலாம். ஓகே? சோ அப்போ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படினா என்னன்னா the total amount of heat energy required to rise the temperature of 1 kg substance to 1 Kelvin. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளின் நிறை 1 kg ஆக இருக்கும்போது அந்த பொருளின் வெப்பநிலையை 1 Kelvin உயர்த்துவதற்கு வெளிப்புறத்திலிருந்து நாம் கொடுக்கும் வெப்பத்தின் அளவு, அதான் நம்ம என்ன சொல்றோம்னா தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதோட யூனிட் என்னன்னு கேட்பாங்க, ஜூல், kg இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ் அல்லது ஜூல், கெல்வின் இன்வர்ஸ், kg இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ், வெப்ப மாறா முறை அப்படின்னு சொல்றாங்க. அப்படினா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ அடியாபேட்டிக் அப்படின்றது ஒரு கிரீக் வேர்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு கிரேக்க சொல். சோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் மீன்ஸ் இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட அர்த்தம் அல்லது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். ஓகேங்களா? நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், வெப்பம் மாறாது அல்லது ஊடுருவாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தெர்மோபிளாஸ்க் வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். சோ தெர்மோபிளாஸ்க்ல நீங்க ஜூஸ் ஊத்தி வைக்கிறீங்க கூலா, அது எப்படி இருக்கும், கூலிங்காவே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? அதே ஒரு டீ ஊத்தி வைக்கிறீங்க ஹாட்டா, ஓகேங்களா, சூடா ஊத்தி வைக்கிறீங்கன்னா அது என்ன ஆகும், சூடாவே இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ உங்களுக்கு இதுதான் அந்த பொருள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு அடியாபேட்டிக் பொருள் எடுத்துட்டாலும் வெளியே இருந்து உள்ளே என்ன ஆகாது, டெம்பரேச்சர் போகாது, உள்ள இருந்து வெளியே உங்களுக்கு என்ன ஆகாது, டெம்பரேச்சர் போகாது. சோ உள்ள இருந்து வெளியே டெம்பரேச்சர் போகாது, வெளியே இருந்து உள்ளே உங்களுக்கு டெம்பரேச்சர் என்ன ஆகாது, ஊடுருவாது. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் தெர்மோபிளாஸ்க்ல நீங்க ஊத்தி வைக்கிற அந்த கோல்டா இருந்துச்சுன்னா கோல்டாவே, அது
ஓகேங்களா? சோ ரெண்டாவது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐஸ் எல்லாம் எப்படி எடுத்து போவாங்க அப்படின்னா ஓகே. சோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ குழந்தைக்கு போடுற வேக்சின் அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஐஸ் பாக்ஸ்ல வச்சு எடுத்து போவாங்க ஓகேங்களா? சோ ஒரு கிராமத்துக்கு எடுத்து போய் போடுறாங்க, இல்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த வேக்சின் எடுத்து போறாங்க அப்படின்னா வந்து ஒரு பாக்ஸ்ல ஐஸ் போட்டு எடுத்து போவாங்க அந்த வேக்சின் வச்சு ஓகேங்களா? சோ ஏன் வந்து நார்மல் பேக்ல இல்ல நார்மல் ஒரு பாக்ஸ்ல ஒரு ஐஸ் போட்டு அதுல நீங்க அந்த மருந்து வச்சு எடுத்து போகாம அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேக் தயாரிச்சு அதை வச்சு எடுத்து போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்ப தெர்மோபிளாஸ்ட்னா நம்ம வந்து எப்படி சொல்றது ரியல் லைஃப்ல பாத்துருக்கோம். ஆனா நான் தெர்மோபிளாஸ்ட்கே திருப்பி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்ப தெர்மோபிளாஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இங்க வெளியே வந்து பிளாஸ்டிக் அல்லது மெட்டலால என்ன ஆயிருக்குன்னா அவுட்டர்ல உங்களுக்கு கலர்ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் தான் இருக்கும் கரெக்டுங்களா? சோ இதுக்குள்ள கிளாஸ் இருக்கும். சோ இந்த கிளாஸுக்கும் இது செகண்ட் மெட்டீரியல் ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், இது வந்து செகண்ட் மெட்டீரியல். இதுக்கும் இந்த கிளாஸ்க்கும் நடுவுல என்ன இருக்குன்னா ஒரு வெற்றிடம் இருக்கும் ஓகேங்களா? இதனால தான் உங்களுக்கு உள்ள இருந்து டெம்பரேச்சர் வெளியே வரும்போது வெளியே இருக்க டெம்பரேச்சர் என்ன ஆக மாட்டேது உள்ள போக மாட்டேது ஓகேங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பேக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெளியே ஒரு மெட்டீரியலால செஞ்சிருப்பாங்க, உள்ள ஒரு மெட்டீரியலால செஞ்சிருப்பாங்க, நடுவுல வந்து தெர்மோகோல் அதுக்கு வந்து கேப் கொடுப்பாங்க ஓகேங்களா? சோ அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த ஐஸ் என்ன ஆகுதுன்னா அவ்வளவு சீக்கிரம் மெல்ட் ஆகாது ஓகேவா? சோ அதே மாதிரி எஸ்கிமோஸோட ஹவுஸ் அதாவது இக்லூ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பனி பிரதேசத்துல வாழ்வாங்க. சோ அவங்களோட வீடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த வீடுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா ஸ்னோவா இருக்கும் ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா ரொம்ப கோல்டா இருக்கும் ஓகே, ரொம்ப பனியா இருக்கும். சோ அப்போ உங்களுக்கு வந்து உள்ள ஒரு இன்னர்ல வேற ஒரு மெட்டீரியலால என்ன பண்ணிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப் இருக்கு ஓகேங்களா? சோ அப்பதான் வந்து உள்ள என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்போ ஊட்டி கொடைக்கானல்ல எப்பவுமே ஒரு ஃபயர் எரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி உள்ள எரிஞ்சுட்டே இருக்கும். சோ இந்த இருக்கிற வெப்பம் வந்து வெளியே போகாது, வெளியே இருக்கிற கூலான கிளைமேட் வந்து என்ன ஆகாது உள்ள வராது. அந்த மாதிரி தான் வந்து அந்த எஸ்கிமோஸ் தான் வந்து இக்லூ வீட கட்டியிருப்பாங்க ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஃபால் சீலிங் நம்ம வந்து ஒரு ஓட்டு வீட்ல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஓட்டு வீட்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க ஏசி போடுறாங்க. எப்படி ஏசி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் போட்டு ஏசி போடுறாங்க. ஃபால் சீலிங் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளியே இருக்க வெப்பத்தை உள்ள கொண்டு வராது. சோ ஃபால் சீலிங் போட்டு நீங்க ஒரு ஏசி போடுறீங்கன்னா உள்ள இருக்க அந்த கூலிங்னஸ் என்ன பண்ணாது வெளியே அனுப்பாது ஓகேங்களா? சோ அப்போ ஃபால் சீலிங்கும் உங்களுக்கு அடிபயாட்டிக் ப்ராசஸ் கீழ தான் வரும் ஓகே. அதே வந்து இப்போ பேர்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா சம்மர் சீசன்ல நார்மலா இருக்கும், ஆனா வின்டர் சீசன்ல அது ரெக்கையே இப்படி வச்சுட்டு இருக்கும் ஓகேங்களா? சோ அது மாதிரி ஒரு மாதிரி குண்டா வச்சுட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேர்டோட உடம்பு இதுதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட ரெக்கை என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி குண்டா வைக்குது ஓகேங்களா? ஏன் இப்படி வைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட பாடி சர்ஃபேஸ்க்கும் இந்த ரெக்கைக்கும் நடுவுல கொஞ்சம் ஏர் என்ன பண்ணுது ஃபில் பண்ணி வைக்குது. அப்பதான் உடம்புல இருக்கிற வெப்பம் வெளியே போகாது, வெளியே இருக்கிற கோல்டு கிளைமேட் என்ன ஆகாது உள்ள வராது அப்படின்றதுக்காக ஓகேங்களா? சோ அப்ப இதுவுமே உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடிபயாட்டிக் ப்ராசஸ்ல வரும் ஓகேங்களா? சோ தமிழ்ல படிக்கிறவங்க அடிபயாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு இங்கிலீஷ் வேர்டையும் பார்த்துக்கோங்க, வெப்பம் மாறா முறை அதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து அடிபயாட்டிக் முறை அப்படின்னே கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா? வெப்பம் மாறா முறை அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா அடிபயாட்டிக் ப்ராசஸ் அல்லது அடிபயாட்டிக் முறை அப்படின்னு கொடுக்கறதுக்கே சான்சஸ் இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல ஹீட்டோட கன்வர்ஷன்ஸ் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்ட்